ஆமென். கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். யூதா எழுதின அந்த முதல்ல ஒரு அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நாம் விழிப்புணர்வு ஆராதனையில் பார்த்ததை இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக நாம் அதை பார்க்கலாம். ஏன் அதை அவர் சொன்னார் என்பது. பொதுவாக கடவுளை சார்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வேற எதுலேயுமே நமக்கு இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கூட நாம் சொல்லலாம். அல்லேலூயா. யூதா எழுதின நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவேளை புதுசாக வருகிறவர்களுக்கு பைபிள் இல்லைன்னா நாம் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ஆலயத்திற்கு ஒரு வேத புஸ்தகத்தோடு வருது, ரொம்ப நல்லது. 1 to 3 வசனங்களை வாசிங்க. இந்த 3 வசனங்களில் ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறார், யாருக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார், அந்த எழுத்துடைய நோக்கத்தையும் அவர் சொல்லுகிறார். 3 விஷயங்களையும் சொல்லுகிறார். பொதுவாக ஒரு கடிதம் எழுதும் பொழுது ஒரு வாழ்த்துதலோடு தான் கடிதத்தை எழுதுவோம். யாருக்கு எழுதுகிறோமோ அந்த நபருக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கடிதத்தை ஏன் எழுதுறேன்றதை ஒரு குறிப்பிடுவோம். இப்போல்லாம் இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கும். யாருக்கு வேணாலும் ஒரு கடிதம் எழுதுவோம். இன்லேண்ட் லெட்டர்னு இருக்கும். இன்லேண்ட் லெட்டர், அது இங்கிலாந்து லெட்டர்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்லேண்ட் லெட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எழுதுனேன்னா பேப்பரில் எழுதி ஒரு கவரில் போட்டு அனுப்புவோம். ஆனால் அதிகமாக போஸ்ட் கார்டு தான். அந்த ஒரு போஸ்ட் கார்டை வாங்கி எழுதி ஒரு அனுப்புறது. அப்போல்லாம் போஸ்ட் கார்டு திரும்ப எழுதின கடிதம் திரும்ப வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். லெட்ரு போட்டோமே, அந்த லெட்டருக்கு பதில் வருமான்ட்டுலாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ எப்போ நினைக்கிறோமோ ஒரு மெசேஜ் போட்டுடலாம், அப்படி ஆயிடுச்சு. அந்த மெசேஜில் வாழ்த்துதெல்லாம் கூட இருக்காது, எல்லாமே முடிஞ்சிடும், ஒரு வேர்ட்லேயே முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு கடிதத்தை எழுதும்போது ஒரு வாழ்த்துதல், யார் எழுதுகிறார் அப்படின்ற ஒரு அறிமுகம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. 1ஆம் வசனத்தில் அந்த அறிமுகத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரமாக இருக்க யூதா. இந்த யூதா அப்படின்றவர் அழகாக தன்னை குறித்து எழுதும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு தாழ்மையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தி எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துடைய சகோதரனும் யாக்கோப்புடைய ஊழியக்காரன். யார் இந்த யாக்கோப்பு? அன்னைக்கு சபையின் தலைவராக இருந்த யாக்கோப்பு, யாக்கோப்பு நிருபத்தை எழுதிய யாக்கோப்பு. பவுல் அவரை சொல்வார் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு என்று சொல்லுவார். இயேசுவுக்கு பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகளில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். பிறகுதான் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுடைய மரணத்துக்கு பிறகுதான் இவங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவர் தான் இதை எழுதுகிறார். எழுதும்பொழுது இயேசுடைய சகோதரன் எழுதலை, யாக்கோப்புடைய சகோதரன் இயேசுடைய ஊழியக்காரன். இப்போ இயேசுடைய ஊழியக்காரன்னா இயேசு கிறிஸ்து யார், கடவுள் என்பதை சரியாக அறிந்து உணர்ந்து தன்னுடைய வசனத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார், இயேசுடைய ஊழியக்காரன் என்று. யாருக்கு எழுதுகிறார்? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். இதை நாம் ரொம்ப விவரமாக பார்க்க வேண்டாம். அழைக்கப்பட்டு காக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கவர்களுக்கு எழுதுகிறார், அவ்வளவுதான். அது அப்படியே திரும்பி பட்சம்னா தெரியும். அழைக்கப்பட்டவர்கள் காக்கப்பட்டிருக்கார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு பேர் என்ன? அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு பேர் தான் சபை. சபை என்றால் என்ன அர்த்தம்னா, கட்டிடத்திற்கு சபை அல்ல, சபை என்பது கட்டிடத்திற்குரிய பேர் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய மக்களுக்கு கூடி ஆராதிக்கிறார்கள் பேர், அவருக்கு பேர் தான் சபை. அப்போ எங்கே கூடினாலும் நமக்கு பேர் என்னதான்? சபை கூடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சபை என்பது கட்டிடத்து பேரில் ஜனங்களுக்கு, நமக்கு பேர் தான் சபை. தெருவில் கூடினா சபை கூடி இருக்கிறது, கிரவுண்டில் கூடினா சபை கூடி இருக்கிறது. எங்கே இருக்குமோ வீட்டில் கூடினா வீட்டில் ஒரு சபை கூடி இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் சபை தான். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை, கடவுளுடைய சபை.
அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் திரு சபையில் இருக்கிற அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? கடவுளோடு வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இயேசு சொல்லும்போது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அழைப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் அழைக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா இன்விடேஷன் கொடுத்து எல்லாரும் அழைக்கிறாங்கல்ல. அழைச்சவங்கெல்லாம் திருமணத்துக்கு வந்துடுறாங்களா? வரல. எல்லாரும் திருமணத்துக்கு வர்றதில்லை. ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒரு சிலர் இதுக்கெல்லாம் ஏன் போகணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் இது முக்கியம்னு நினைப்பாங்க. அப்படி பலவித மனநிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. அப்போ அழைப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. கடவுள் நல்லவர், கடவுள் இவர்தான் உண்மையுள்ள தேவன், இவர்தான் மனிதர்களை உண்டாக்கினா, இவரோடு உள்ள உறவு தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்காக எல்லாருக்கும் அழைப்பு கிடைக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள்தான் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தான் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றார்? ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. இது பொதுவான வாழ்த்துதல். பவுலுக்கும் இந்த வாழ்த்துதல் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. சில நேரத்தில் ஆரம்பத்தில் சொல்வார், சில நேரத்தில் முடிவில் சொல்வார் வாழ்த்துதல். எல்லாருமே வாழ்த்துவாங்கல்ல. பொதுவாக வாழ்த்துறது என்பது ரொம்ப நல்லது. எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் கீழே ஒரு வேர்டு போட்டிருப்பாங்கல்ல, பிள்ளையை வந்து வாழ்த்திட்டு போங்கள், திருமண தம்பதியினரை வாழ்த்திட்டு போங்கள் அப்படின்றது ஒரு வாழ்த்துதல். வாழ்த்துதல் என்பது ரொம்ப நல்லது. நம்ம வாயை திறந்தால் வாழ்த்துதல் வார்த்தை தான் வரணும், அவனா அவளான்னு போயிடக்கூடாது. அந்த வாழ்த்துதல் நாம் எந்த அளவுக்கு மனதார மற்றவர்களை வாழ்த்துகிறோமோ அந்த வாழ்த்துதலுக்குரிய பலனை நாம் அனுபவிப்போம். இதுதான் உண்மை. மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் என்றால் நாம் நல்லா இருப்போம். மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் நல்லா இருக்க மாட்டோம். இதுதான் மனித நியதி. இதுதான், இந்த நியதியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நியதி. பேதுரு தன் நிருபத்தில் எழுதுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு பொதுவான ஒரு வாழ்த்துதல் என்ன வாழ்த்துகிறா? இரக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு சமாதானம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும், அன்பு பெருகட்டும். பவுல் சொல்வார், கிருபையும் இரக்கமும் நிறைந்து இருக்கட்டும்வார். எப்பவுமே கிருபை இரக்கத்தை பற்றி பவுல் பேசிட்டு வருவார். இவர் என்ன சொல்றார்? இரக்கம், சமாதானம், அன்பு உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் பெருக வேண்டும் என்பது எல்லாருடைய சமாதானமாக வாழணும்னு நினைப்போம்ல. எல்லாரும் மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும் என்பது எல்லாரும் விரும்பக்கூடியது. அதனால் ஒரு சமாதானம் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 3ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது அவசியமாய் கண்டது. ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். இவருடைய நோக்கம் ஒரு கடிதத்தை எழுதணும். அந்த கடிதத்துடைய என்ன எழுதணும்னா, ஒரு பொதுவான ரட்சிப்பை குறித்து அல்லது மக்களுக்கு தேவையானது, முதல் தரமானது, முக்கியமானது என்னது என்பதை குறித்து எழுதணும். அதுதான் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவருடைய சிந்தை மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? ஏன் சிந்தை என்ன மாறிடுச்சுன்னா, அன்னைக்கு நடந்து கொண்டிருக்க சூழ்நிலை, அன்னைக்கு நடந்து கொண்டிருக்க சூழல்னால அவருடைய சிந்தை மாறுகிறது. இவர் என்ன நினைச்சாரு? ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்ததின் நோக்கமே மனுக்குலம் அழிந்து போகக்கூடாது, மனுக்குலம் சீரழிந்து போகக்கூடாது, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா மனிதர் நல்லவர்களாக இருக்கணும், சிறந்தவர்களாக இருக்கணும், ஒரு குறைவும் இல்லாமல் அவள் எல்லாரும் வாழணும் என்கிற ஒரு நோக்கத்தை எழுத வேண்டும் என்று நினைச்சார். இதுதான் பொதுவான ரட்சிப்பு. இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று நினைச்சவர் திடீர்னு அவருடைய எண்ணம் மாறிட்டு வேறொன்றத்தை எழுதி வச்சிருக்கார். வேறொன்று என்ன? ஒரு விசை பெற்றுக்கொண்ட விசுவாசம், அல்லது ஒரு விசை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்காக நீங்கள் போராடுங்கள். ஒரு விசை பெற்றுக்கொண்ட விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? இவர்தான் ஆண்டவர்,
இவருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன், இவர் என்னுடைய தெய்வமாக, குல தெய்வமாக, என் ஆண்டவராக, என் கடவுளாக இருக்க போகிறார், இவருக்காக நான் வாழப் போகிறேன் என்று அவரை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்திற்காக, ரட்சிப்புக்காக நீங்கள் போராடணும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்ற? ஏன் போராடணும்? எதுக்கு அதற்காக நாம ஒரு போராட்டத்தில் இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானது. அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்த பிரச்சனை, என்ன பிரச்சனைன்றதும் எழுதுறார். அந்த பிரச்சனைக்கு உதாரணமாக பல பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை சுட்டி காட்டுகிறார். நிறைய பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் ஏன் போராடணுன்றதுக்காக. இன்னைக்கு அந்த போராட்டம் இருக்கணும், போராடணுமா? இன்னைக்கு அதிகமாக போராடணும். நாம இன்னைக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமாக போராட வேண்டி இருக்கிறது. என்ன சொல்றாரு? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு நீங்கள் தைரியமாய் போராடணும். அந்த ரட்சிப்பை இழந்துராதீங்க, அல்லது அந்த கடவுளை ஏற்றுக்கொண்ட கடவுளை நீங்கள் இழந்துராதீங்க. அப்போ அந்த ரட்சிப்பை இழக்கும்படிக்கு, அந்த கடவுளை இழக்கும்படிக்கு, கடவுளை விட்டு விலகும்படிக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? அதிகமாய் போராட்டங்கள் இருக்குது. இன்னைக்கும் அதிகமாய் போராட்டங்கள் இருக்குது. அன்னைக்கு இருந்த போராட்டங்கள்லாம் என்னென்னா, ஒன்று கொடிய உபத்திரவம், மிக கொடிய உபத்திரவம். இரண்டாவது மிக கொடிய கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள். இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கள்ள போதனைகள். மூன்றாவது மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை, மற்றவருடைய செயல்பாடுகள் இவர்களை விசுவாசத்தை விட்டு அல்லது ரட்சிப்பை விட்டு வழி விலக செய்கிறது. சிலர்லாம் நம்ம சொல்லுவோமா, அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி தானே பேசுகிறாரு சொல்கிறோம்ல. அப்போ யாரோட வாழ்க்கை நமக்கு இடரலாய் இருக்கிறது, ஏதோ ஒன்று நமக்கு இடரலாய் வருகிறது. அப்போ என்ன நடக்கிறது? இன்னைக்கு அந்த பிரச்சனைகள், அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனா, இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, மிக அதிகமாக இருக்கிறது. 1ஆம் தேதி வந்தவனையும் தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் அள்ளி வீசி இருப்பாங்க. கேட்டிங்களா? நான் சும்மா நேற்றுக்கு இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு யூடியூபை சரி என்னதான் பேசியிருக்காங்க நான் மக்கள்னு பேசி பார்த்தேன். ஒருத்தர் தீர்க்கதரிசி சொன்னார், கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார், தமிழ்நாட்டிலே ஆட்சி மாறும், சிறந்த தலைவர் ஒருவர் வருவார்ன்ட்டு. திரும்ப இன்னொருத்தர் பேசுகிறாரு, கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார், இருக்கிற ஆட்சி தொடரும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கார். அடப்பாவம், எத்தனை கடவுள் இருக்காருன்னு எனக்கே தெரியல, எத்தனை இயேசு இருக்காருன்னு தெரியல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாட்டில் நடக்கிறத பற்றி சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஏதாவது இப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டுட்டோம், கடவுள் சொல்லிட்டாராம், சரி ஓகே. கடவுள் ஒருத்தர்கிட்ட சொன்னால் எல்லாருக்கிட்டையும் அது தானே சொல்லணும். வாக்கு தத்தம் கொடுத்தா ஒரு வாக்கு தத்தம்னா எல்லாருக்கும் அதானே கொடுக்கணும். தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா அள்ளி வீசி இருக்காங்க, வாங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் அவங்க சொல்கிற தோரணையை பார்த்தீங்கன்னா, நான் செபித்து கொண்டு இருக்கும் பொழுது நடுராத்திரில் ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார், எழுதி வைத்து கொள்ளுன்னு என்று சொன்னார். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். போய் நீங்கள் கேட்டுங்க, கேட்டு கொஞ்சம் சிரிக்கிறதுக்காவது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் போயிட்டு இன்னொருத்தர் தீர்க்கம் சொல்கிறாரு, நாம் கடைசி கட்டத்தில் வாழ்கிறோம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஐயா 2000 ஆண்டுகள்னு சொல்லிட்டு தானுங்கிறாங்க. அது 2000 பேதுருக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசு வராருன்னு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் வரலையே அப்படின்னும் போது பேதுரு சொல்ல, அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கார். எவ்வளோ நாட்களில்? ஒரு 20-30 வருஷங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. அப்போவே கேட்குறாங்க. பயங்கரமான தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் 26ஆம் தேதி கடைசி 26ஆம் வருஷம் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டோம். இயேசு அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த இயேசுன்னு எனக்கு தெரியல, டவுட் ஆயிடுச்சு, எந்த இயேசு இதை வெளிப்படுத்தினார் என்பது. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசக்காரர்கள் அதிகமாக நிறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அவர்களுடைய இன்டென்ஷன் அல்லது அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, தங்களை கடவுளோடு இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க, வெளிப்படுத்துவதற்கு. தாங்கள் தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம், கடவுள் எங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். யாருக்கு தான் வெளிப்படுத்துவார்? அந்த கடவுள் எனக்கு வெளிப்படுத்தலை இது வரல, அதுதான் ஒரு பெரிய விஷயம். எனக்கு வெளிப்படுத்துதெல்லாம் வசனம் இப்படி எழுதி கொடுத்துருக்கேன்னு தான் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த இது அந்த இது அதெல்லாம் எதுவுமே
பெரிய பெரிய பரிசுத்தவான்களாம் இருந்தாங்க பாருங்க, இதெல்லாம் அவங்க சொல்லுதே இல்லை. பில்லி கிரகாம் பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய சர்வெண்ட் ஆஃப் காட். அவர் பேசினார்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு நாள் இப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர் சொன்னதே இல்லை. சார்ல்ஸ் பென்னி எடுத்துங்க, இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க புலம்பவே இல்லை. இந்த முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் அவங்க ஒருபோதும் செஞ்சதில்லை. கடவுளை மாத்திரம் உயர்த்தி காமிச்சாங்க, தங்களை ஒரு நாளும் உயர்த்தி காமிக்கல. அவங்க கடவுளை உயர்த்தி காமிச்சாங்க. ஏனென்றால் எல்லா செயல்களும் அவரால் உண்டானது. நாம் இன்றைக்கு நிற்கிறோம், உட்கார்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அவருடைய செயல் அது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம். அப்போ ஏன் இதை இவ்வளோ போராட்டத்தோடு நீங்கள் போராடணும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசக்காரர்கள் இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. வேதத்தின் வசனம் இன்றைக்கு போதிக்கப்படுகிறதா என்றால் வேதத்தின் வசனத்திற்கு மாறாக தான் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. ஒரே ஒரு விஷயம் அவருடைய மனதில் இருக்கிறது, பணம், பொருளாதாரம். எந்த எடுத்தாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இடையில ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை, உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம் எல்லாம் நிலைச்சிருக்கணும்னா நீங்க கொடுக்கறது என்ன பண்ணிடணும்? திருடாம கொடுத்துடணும். கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு. இப்படியே தான் பேசுறாரு. சபிக்கிறோமா அல்லது மக்களை வாழ்த்துகிறோமா? கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறோமா அல்லது கடவுள் நியாய தீர்ப்பார் என்று பொய்யை சொல்லுகிறோமா? புரியல பாருங்க. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, நாம ஏன் இந்த ரட்சிப்பில் இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம சுற்றி இப்படி தான் இருக்கு. பிரசங்கம் எல்லாம், போதனைகள்லாம் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. பணத்தையும் பதவியும் சார்ந்த, புகழ்ச்சியை சார்ந்தா இன்னைக்கு போதனைகள் போய் கொண்டு இருக்குது. அன்னைக்கு கள்ள போதனைகள் வித்தியாசமாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதை விட அதிகமாகி போயிடுச்சு கள்ள போதனைகள். தங்களை தாங்களே உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு கூட்டம். 4ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 போதும், அந்த ஒரு வசனம் மாத்திரம் போதும். என்ன சொல்றாரு? ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏன் இதை சொல்றேன்னா அப்படின்னு சொல்றாரு. இந்த நீங்கள் போராடணும், ரட்சிப்பை விட்டுறக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்றான்னா, நமது தேவனுடைய கிருபையை அல்லது இரக்கத்தை, அவருடைய தயவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, எப்படி புரட்டுறாங்களோ இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், காம விகாரத்திற்கு ஏது. எப்படி தான் இந்த யூதா இப்படி ஒரு வார்த்தையை எடுத்தாருன்னு தெரியல. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் வாசிக்கிறேன். சிலர் உங்கள் கூட்டத்தில் ரகசியமாய் புகுந்திருக்கிறார்கள், அவளுக்கான தண்டனையை வெகு காலத்திற்கு முன்பு வேத வாக்கியங்கள் கூறியுள்ளன. வெகு காலத்திற்கு முன் தீர்க்கதரிசிகள் இம்மக்களை குறித்து எழுதினார்கள். இம்மக்கள் தேவனுக்கு எதிரானவர்கள். அவர்கள் தேவனுடைய கருணையை பாலியல் அநீதிகளுக்கு ஒரு அனுமதியாக மாற்றியிருக்கிறார்கள். பாலியல் விஷயங்களுக்கு கடவுளுடைய கிருபை அல்லது கடவுளுடைய இரக்கத்தை, தயவை மாற்றி பேசுறாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக இருப்பாங்க பாருங்க. அவர்கள் தப்பி போவதில்லை, அவர்களுக்கு தண்டனை உண்டு. தண்டனை எப்படி இருக்கும்ன்று தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து சில உதாரணங்களை சொல்லிட்டு வர. எல்லா உதாரணங்களும் ஒன்று தான், எல்லா உதாரணங்களும் ஒன்று தான். அதோடைய நோக்கம் என்ன? கள்ள உபதேசக்காரர்கள் தப்பி போவதில்லை, கள்ள உபதேசக்காரர்கள் தண்டனை உண்டு. இன்னைக்கு அவர்கள் ஷோ காட்டலாம், இன்னைக்கு தங்களை பிரம்மாண்டமாய் காட்டலாம். நாள் ஒன்று வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை யார் என்று தெரியாது. அவர்கள் சொல்லுவார்கள், நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், பேய்களை ஓட்டினோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம். அவர் சொல்வார், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் யார்? அக்கிரம செய்கைக்காரர்.
இன்றைக்கு ஆடுகளை போல இருக்கிறவர்கள் ஓநாய்களை போல ஆடுகள் அந்த போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் ஏன் காற்றுக்கொள்ள வேண்டும்? நம்மை வழி விலக செய்யக்கூடிய வார்த்தைகளை இனிமையாக பேசக்கூடியவர்கள், தேனொழுக பேசக்கூடியவர்கள். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஓ இதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி தெரியும் நமக்கு. இந்த எகோவா விட்னஸ் பார்த்துருக்கீங்களா? அவர்கள் நேரடியான கல்ட்டு குரூப், கிறிஸ்தவர்களே கிடையாது. அவர்கள் நேரடியான கல்ட்டு குரூப். அவர்கள் உலக அளவிலே டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக பேசுவாங்க. ரெண்டு பேராக வருவாங்க. வாட்ச் டவர்ன்ற புக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. காவட் கோவர்ன்ற புக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வசனத்தை தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள், கடவுள் உங்களுக்கு பூமியை கொடுப்பார். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தொடவே மாட்டாங்க. யோவான் கேட்கிறார், யார் அந்தி கிறிஸ்து? குமாரனை மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்து? பேதுரு யோவான் சொல்வார், வீட்டிலேயே சேர்க்காத அவங்கள, அப்படிப்பட்டவங்கள வீட்டிலே சேர்க்கக்கூடாதுன்னுவார். இதெல்லாம் யோவான் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கார். அப்போ அன்னைக்கே இது இருந்ததுக்கு பாருங்க, அன்னைக்கே இந்த கள்ள உபதேசங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும்? இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் உண்மையாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் அவரை இழக்கக்கூடிய அளவுக்கு எப்பேற்பட்ட போதனைகள் இன்றைக்கு பெருகி இருக்குதென்றால் வழிவிலக செய்யக்கூடிய அளவுக்குள்ள போதனைகள் இன்றைக்கு. தங்களை தாங்களை உயர்த்தி கொள்கிற அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலுமே தெரியும், கடவுளை மகிமைப்படுத்துகிறார்களா தங்களை உயர்த்தி கொள்கிறார்களா என்று தெரியும். பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்களா இல்லை கடவுளுக்காக ஊழியம் செய்யலாம் என்று தெரியும் அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது. அப்போ எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் பலரை வழிவிலக செய்திருக்கிறார்கள். நீங்களும் வழிவிலகி போயிடாதீங்க. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ எந்த அளவுக்கு கடவுளுடைய கிருபையை சுயத்திற்காகவும் காம விகாரத்துக்காக எடுத்துக்கொண்டு அதை போதிக்கக்கூடியவர்கள், அதை பிரபலப்படுத்தக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து 7 ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு வருவார். அதில் ரொம்ப முக்கியமானது, விதவைகளின் வீடுகளை பட்சித்தீர்களே. மோசமான ஒரு வார்த்தை. விதவைகள் இருக்கிறவர்களுக்கு சபை உதவி செய்யணும். அந்த நாட்களில் ஒரு சங்கம் இருந்துச்சு உதவி செய்யணும்ன்ட்டு. ஆனால் அவங்க உதவி செய்ய போகலை, வேறு விதத்தில் நுழைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தப்பி போவதே இல்லை. அந்த தண்டனையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவதில்லை, தப்பி போவதே இல்லை. மாயக்காரனே அப்படின்வார், உனக்கு ஐயோன்னுவார். அந்த ஐயோன்ற வார்த்தை ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. ஆனால் இயேசு பயன்படுத்தினார். அப்போ எந்த அளவுக்கு கோபமாக பேசியிருப்பார் பாருங்க ஆண்டவர். அந்த 23ஆம் அதிகாரம் இயேசுடைய உச்சகட்ட கோபத்தை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பேசியிருக்கார். அவ்வளவு கள்ள உபதேசங்கள், அவ்வளவு வாழ்க்கை முறை, மற்றவர்களை சூறையாடக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களை சூறையாடுவது. இன்னைக்கு அதான் போயிட்டு இருக்குல்ல, நிறைய இடங்களில் பார்க்குறோம்ல. நிறைய இடங்களில் இன்னைக்கு ஊழியர்கள்லாம் விவாகரத்து பண்ணுறது நோக்கம் என்ன? ஏதோ ஒன்று வித்தியாசமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் எச்சரிக்கை, நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக நாம் நிற்க வேண்டும், என்ன வந்தாலும் நிற்க வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் சில விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. அதெல்லாம் நாம் ரொம்ப விரிவாக பார்க்க முடியாது. என்ன சொல்கிறாரு, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தாமே தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கடவுளை அங்கீகரிக்காதவர்களை அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லது அவருக்கு விரோதமாக இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் இது சொல்கிறாரு? இந்த கள்ள உபதேசக்காரர்கள் தப்பி போவதில்லை. ஏற்கனவே இந்த அழிவெல்லாம் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கும் போது இவர்கள் தப்பி போவதில்லை, இவர்களுக்கு அந்த அழிவு கிடைக்கும் அப்படின்றத தான் இங்கே அவர் சொல்லிட்டு வர்றாரு. நிறைய பேசிக்கிட்டே வருவார். 6ஆம் வசனம் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகாநாள் நியாய தீர்ப்புக்கென்று தித்திய சங்கினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவளை சேர்ந்த
அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. திருஷ்டாந்தமாகனா நமக்கு எச்சரிக்கையாய் வைக்கப்பட்டிருக்கு. முன்னதாக எச்சரிக்கை என்ன சொல்றாருன்னா, தவறு செய்தவர்கள் தப்பி போகவில்லை. தேவனுடைய பார்வையிலே தவறு செய்தவர்கள் அதற்கேற்ற பலனை அடைந்தார்கள், அதுக்கேற்ற பலனை பெற்றார்கள். என்ன தவறு? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள், கடவுளுக்கு விரோதமாக இருந்தார்கள், கடவுளுடைய ஜனத்திற்கு விரோதமாக இருந்தார்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் தப்பி போவதில்லை, அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றார். சொல்லிக்கிட்டு என்ன சொல்றார்? 17ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகள் மேல் நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும். ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையிலே நில்லாதவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் நிற்கக்கூடியவர்கள். இவர்கள் யார்? ஜென்ம சுபாவத்தார், அதாவது சுயநலமாய் வாழக்கூடிய ஜனங்கள், சுயநலமாய் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இவர்களோடு போய் நீங்கள் இணைஞ்சிடக்கூடாது. இவர்கள் உங்களை விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்துவார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அப்போஸ்தலரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார்ல, மத்திய 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல, நான் உங்களுக்கு போதித்த யாவையும் நீங்கள் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? போதியுங்கள். சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அது. நீங்கள் கடைப்பிடித்து என்ன பண்ணும்? போதியுங்கள். அப்போ நீங்கள் போதிப்பில் என்றால் எது சரி எது தவறு என்பது உங்களுக்கு புரியும். எது சரி எது தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். திரும்ப என்ன சொல்ற 20ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். என்ன இரக்கத்தை பெறணும்? அவர் வரப்போகிறார், திரும்ப நாம் அவரோடு கூட இணைக்கப்பட போகிறோம். அந்த இரக்கத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய சொல்றார்? ஆவியிலே வாழுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே வளருங்கள், நல் மனசாட்சியோடு வாழுங்கள், சுத்த மனதோடு வாழுங்கள், நற்கிரியைகளை செய்து வாழுங்கள். சுத்த மனது முக்கியம், நல் மனசாட்சி, குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழ்வில் என்றால் நீங்கள் எதில் இரக்கம் பெற்றுவீங்க? அவர் வரும்பொழுது அவரோடு கூட போயிடுவீங்க, நீங்கள் இரக்கம் பெற்று இருப்பீர்கள், நீங்கள் அவரோடு கூட போவீர்கள். சொல்லிட்டு தான் நாம் இந்த 31ஆம் தேதி பார்த்த வசனம் என்ன சொல்லுது? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலை நிறுத்தவும் அவர் ஒருவரே வல்லமையுள்ளவர். அப்போ என்ன வழுவாமல் காக்கிறவர்? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள், அவரோடு கூட வாழ்வீர்கள் என்றால், இந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து இருப்பீர்கள் என்றால், கடவுளுடைய வார்த்தை தான் உங்கள் பிரதானமாக இருக்குமானால், சுத்த மனசாட்சியோட வாழக்கூடிய தீர்மானத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை எப்பொழுதும் கவனிக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், நீங்கள் எந்த விதத்திலும் விலகி போகாதபடிக்கு பாதுகாக்கிறவர். அவர் வலது கரத்தை பிடித்து இருக்கிறார். பயப்படாதுன்னு சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்றார், எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றாரு, உன்னை நான் என் உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறேன் என்று சொல்றாரு, என்னுடைய அன்பு பெரியது என்றார். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. அவ்வளோ மிகப்பெரிய அன்பு என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட தேவனாக தன்னை காட்டுகிறார். யாருக்கு காட்டுகிறார்? அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள், அவருக்கு வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒன்றுக்கும் குறைவுபடுவதில்லை, எதற்கும் குறைவுபடுவதில்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வழியிலே வாழ்வில் என்றால் எதற்கும் நீங்கள் குறைவுபடுவதில்லை. அவர் உங்களை நிறைவாய் நடத்துகிறவர், நிறைவாய் வாழ வைக்கிறவர்,
சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உங்களை உயர்த்துகிறவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் எண்ணம் தூய்மையாய் இருக்கும், உங்கள் எண்ணம் பரந்த எண்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்பேற்பட்டவளை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் எதையும் தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை. எதையோ தனக்கென்று வச்சுக்கிட்டாரா? படைத்ததெல்லாம் மனிதர்களுக்காய் கொடுத்தார். எல்லாவற்றையும் மனிதர்கள் நமக்காய் கொடுத்து இருக்கிறார். நாம் அவரோடு சரியான வழியிலே வாழ்வோம் என்றால், நாம் உண்மையாகவே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருப்போம் என்றால், நாம் எதற்கும் குறைவுபட மாட்டோம். நீங்களும் எதற்கும் குறைவுபட மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. குறைவில்லாமல் நடத்துகிறவர்னு சொல்லுங்க. என்னை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார்னு சொல்லுங்க. அவர் உங்களை மறப்பது இல்லை. மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். இன்னைக்கு உதவி செய்கிறேன்வா, நாளைக்கு தேவைப்படும் போது காணாமல் போயிடுவாங்க. இவர்கள் தான் மனிதனுடைய நிலை. ஆனால் உங்களை மறக்காத கடவுள் இருக்க. வேதம் சொல்லுகிறது, தன்னையே பலியாய் கொடுத்தாரு, வேற எண்ணத்தை கொடுக்க மாட்டார். அவர் அவரையே கொடுத்திருக்கார் பலியாக, அவருடைய ஜீவனே கொடுத்திருக்கார். வேற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் எதையும் உங்களுக்காய் செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் மாறாத ஆண்டவர், மகிமை உள்ள ஆண்டவர். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மேம்படுத்தலாமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிதாவே, உமக்கு நன்றி. இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த அற்புதமான எல்லா செயல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். எல்லா நேரங்களும் உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜன், நீரே எங்கள் இரட்சகர். எங்களுக்காகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இம்மட்டும் நடத்தினீரே, இம்மட்டும் பாதுகாத்தீரே, இம்மட்டும் போஷித்தீரே. அற்புதமான செயல்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த வியாதியும் பலவீனம் இல்லாதபடிக்கு உடைய கிருபை இருக்கட்டும். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்க நல்ல சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சுகத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்திலும் சுகம் தங்கி இருப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், போதைகள் மாறட்டும், வலி வேதனைகள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், மனதிலே நிம்மதி இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா காணிக்கை தசமங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குறதற்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். எல்லா துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க.